வணக்கம் நேயர்களே. ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விகி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள். நடிகர் தவக கட்சி தலைவர், பல தமிழக மக்களின் அன்புக்கு சொந்தக்காரர் நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். அவருடைய ஜாதக நிலைப்பாடுகளின்படி தற்சமயமாக அவருக்கு ஏன் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, எதற்காக இந்த பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத பற்றியான ஒரு சின்ன ஆய்வு நம்ம செஞ்சோம். அந்த ஆய்வில் பார்த்திங்கன்னா, அவருடைய ஜாதகப்படி திசையில் குரு புத்தி, இந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் வீட்டினுடைய புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சுய ஜாதகத்தில் குருவானவர் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். கோச்சார விதிப்படி குரு தற்சமயமாக இருக்கக்கூடிய வீடு மிதுனத்தில் இருக்கிறார். அப்போ இந்த குரு கன்னி லக்கணத்திற்கு பகையானவர். அந்த 7ஆம் வீடு என்பது மனைவி, நமக்கு கூட்டாளிகளாக வரக்கூடியவர்கள், கட்சி தலைவராக இருந்தால் கூட்டணி கட்சிகளாக வரக்கூடியவர்கள். இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் அவருடைய சுய ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் இருப்பதால், இந்த குரு 10ல் இருப்பதாலும், இப்போதைக்கு இவருடைய நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த குரு எப்போ பயிற்சி அடைஞ்சிச்சோ அப்போதிலிருந்தே சினிமாவிலையும் கவனம் செலுத்த முடியலை, அரசியல்லையும் சரியாக காலை ஊன முடியலை. இப்படி 2 நிலைப்பாடுகளோடைய இருக்கக்கூடிய வீடு தான் மிதுனம். மிதுனம்னாலே இரட்டை நிலைப்பாடு தான். அப்போது இந்த நிலைப்பாடுகளோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த கோச்சார குருவானவர் ஏற்கனவே கன்னி லக்கணத்திற்கு பகையானவர். அவர் 6லே போய் பகைவருடைய ஸ்தானத்தில் போய் உட்காரும் பொழுது தற்சமயமாக விஜய் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணத்துக்குரியவர் குரு பகவான் தான். அப்போ இந்த குரு பகவான் இவருக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த குருவோடு ராகு சேர்ந்திருக்கிறார். ராகுன்னா கோழி முட்டி விடுறவங்க, கெட்ட சகவாசங்கள், கெட்ட நண்பர்கள், நமக்கு தீமை செய்யக்கூடியது யார் என்றே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியமானவர் தான் ராகு. நல்லவர் மாதிரி இருப்பார், ஆனால் எப்போ போட்டு தள்ளுவார்னு சொல்ல முடியாது. பாம்பு தான், விஷம். அப்போ இந்த விஜயனுடைய ஜாதக விதிப்படி இந்த பிரச்சனை தீருமா, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குமா, என்ன செய்தால் இவருக்கு முடிவு கிடைக்கும் என்பதை பற்றியான ஒரு நேரடியான பதிலுக்கு வந்துடுறேன், ரொம்ப போட்டு ஜவ்வாய் இழுக்காமல். இப்போ இவருக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்து இவருக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார், அதாவது கடகத்துக்கு வருகிறார். ஏற்கனவே விஜய் அவர்கள் கடக ராசி, பூச நட்சத்திரம். அந்த ராசியின் மீது வந்து அமரும் பொழுது அது உச்ச வீடாக, கடகம் குருவுடைய உச்ச வீடாக இருப்பதால், கன்னி லக்கணத்திற்கு அது 11க்குரிய குருவாக மாறுவதால், வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு விஜய்க்கு பிரச்சனை தீரும். பிரச்சனை தீர்ந்து, இந்த குருவால் தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்கேன், அந்த குருவால் தான் பிரச்சனை தீருது. 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான வீடு குருவோட வீடு மீனம். அப்போ குரு என்றாலே ஒரு வாத்தியார், ஆன்மீகவாதி, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, கட்சிகள் தொடர்புடைய விஷயங்களில் வரும்போது ஆன்மீக தொடர்புடைய கட்சிகளோடு கைகோர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ ஆன்மீக கட்சிங்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் பிஜேபி. அப்போது பிஜேபியோடு ஒரு நல்ல உடன்படிக்கை ஏற்பட்டு அதனுடைய வெளிப்பாடுகளை இப்பொழுது காட்டிக்கொள்ளாமல் தை மாதத்திற்கு பிறகு அதனுடைய வெளிப்பாடுகளை காட்டிக்கொள்வார் விஜய். அப்போது ஒரு ரகசியமான ஒரு உடன்படிக்கை, ஒரு ரகசியமான ஒரு நட்பு, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி, டிஎம்கேவை எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து களம் காண்ற மாதிரியான ஒரு சபதத்தை ஏற்று வெல்வதற்கான ஒரு புது யுக்தியை வகுத்து, நாம் ஏற்கனவே இவருடைய ஜாதகத்தில் குறிப்பிட்டது போல, யார் அதிக சீட்டில் வருகிறார்களோ அவர்களுக்கு பதவி என்கின்ற நிலையில் விஜய் அவர்கள் ஒரு முக்கூட்டு கட்சிகளாக இணைந்து களம் காணுவார். நாம் ஏற்கனவே அவருடைய ஜாதகத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம், கூட்டணியில் இருக்கும் பொழுது அவருக்கு பலம் அதிகம், தனித்து நிற்கும்போது பலம் குறைவு. அப்போ கூட்டணியில் இருக்கும்போது ஒரு துணை முதல்வர் ரேஞ்சுக்கோ, ஒரு கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அமைப்பிற்கோ கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய ஜாதகம் ஒர்க் அவுட் ஆகும். 2 கை சேர்ந்து தட்டினால்தான் ஓசை வரும். அதுபோல் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அமைப்பு தான்
சிறப்பாக இருக்கிறது தற்சமய நிலைப்பாடுபடி. ஏன்னா அவருக்கு சுக்கிரன் தான் இப்போ அதிகமாக அவருக்கு சாதகமாக இருக்குது. சுக்கிர தசை தான். சுக்கிரனாலே சினிமா தான். அப்போ கூட்டணி கட்சிகளோடு பதவியில் அமரும் பொழுது அவர் சினிமாவிலையும் நடிக்க வாய்ப்பு கிடைக்கும், இந்த அரசியலில் தொடர்பும் நீடிக்கும். அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு அறிக்கையை இன்னும் சில நாட்களில் நாம் எதிர்பார்க்கலாம். இந்த பிரச்சனையிலிருந்து அவர் மீள்வதற்கு வரக்கூடிய 18ஆம் தேதிக்கு பிறகு அவர் முகத்தில் மாற்றத்தையும் அவருடைய செயல்பாடுகளில் ஒரு தெளிவும், அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யாரையெல்லாம் களை பிடுங்கணுமோ அந்த வேலையை கூட்டணியில் சேர்றவங்க பார்த்துப்பாங்க. அதனால் சூழ்நிலைகள் மாறப்போகிறது, கூட்டணிகள் மாறப்போகிறது. கொஞ்சம் இது மற்ற கட்சிகளுக்கு ஒரு ஆட்டம் காணும் ஒரு நிலையாகவே இருக்கும். ஏற்கனவே நம்ம ஜாதகத்தில் 2 முறை குறிப்பிட்டிருக்கோம் அவர் இந்த மாதிரி கூட்டணிக்கு போவார்னு. அதுபோலவே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஜாதகப்படியே கூறுகிறது. இது எல்லா விஷயங்களையும் பட்டி தொட்டியும் பரவி வந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்குது ஜாதகப்படி. இந்த குரு புத்தியானது முடிகிறதுக்கு 2026 ஜூன் ஜூலை மாதங்கள் ஆகிறதுனால கண்டிப்பாக கூட்டணியோடு இந்த தேர்தலை களம் காணுவார். இந்த பிரச்சனையிலிருந்து மீளுவார், மீண்டும் மக்களை சந்திப்பார். ஒரு புதிய பலத்துடன், புதிய ஆக்ரோஷத்துடன் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து கொடுக்க மறுபடியும் உங்கள் விஜய் வருகிறார். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு.